1 ஆகஸ்ட் 2026 இருந்து இவி பில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது அப்டேட் வரப்போகுதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்ம இவி பில் ஜென்ரேட் பண்ணும்போது பில் டு ஷிப் டு டிரான்சாக்ஷன் பண்றோம் அப்படின்னா அதுல ஷிப் டு ஜிஎஸ்டின் வந்து நம்ம கம்பல்சரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் தானுங்க. அப்போ நான் டேலில இருந்து நான் இவி பில் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த புது ரூல்ஸ்ல நான் வந்து இங்க வந்து நான் யூஸ் பண்ணி புது ரூல்ஸ்ல வரக்கூடிய அந்த ஆப்ஷனை வந்து எப்படி நான் வந்து டேலியில வந்து நான் யூஸ் பண்ணி இவி பில் ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறத யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஆனதுங்க. ஏன்னா இந்த வீடியோல நான் வந்து அந்த புதுசா வந்திருக்கக்கூடிய ரூல்ஸ்ல சொல்லியிருக்கேன் அந்த ஷிப் டு ஜிஎஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டேலியில் எப்படி யூஸ் பண்றது, எப்படி அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இவி பில் எடுக்கிறதுங்கிறத பத்தி நான் சொல்ல போறேன். அதாவது ரிஜிஸ்டர் பார்ட்டியா இருந்தாங்கன்னா எப்படி அதை நம்ம கொடுக்கறது, அன்ரிஜிஸ்டர் பார்ட்டியா இருந்தாங்கன்னா என்ன பண்ணி நம்ம இவி பில் எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி கிளாரிட்டியும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க, கேட்வே ஆஃப் டேலியில் இருந்துட்டு டிரான்சாக்ஷன்ல வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு ஒரு சேல் என்ட்ரி போறேன்னு வச்சுக்கோங்களேன். F2 கொடுத்துட்டு நான் டேட்டா கொடுத்துட்டேன். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட்டி நான் செலக்ட் பண்றேங்க. எக்ஸாம்பிள் ராஜ் அன்கோங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடம் தான் நம்ம முக்கியமான இடங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளுடைய ஷிப் டு ஜிஎஸ்டி வந்து கொடுக்க போறோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பில் டு ஷிப் டு டிரான்சாக்ஷனா இல்ல வேற டிரான்சாக்ஷனாங்கிறத நம்ம வந்து இது டிசைட் பண்ண போறோங்க. அப்போ பார்ட்டி டீடைல்ஸ்ல பில் டூல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ராஜ் அன்கோன் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் ஜிஎஸ்டி நம்பர் இருக்குதுங்க. சேம் அவரோட மெட்டீரியல் நம்ம டெலிவரி பண்ண போறதும் ராஜ் அன்கோக்கு டெலிவரி பண்ண போறோம். அதே அட்ரஸ்ல அவங்க ஜிஎஸ்டி நம்பருக்கே டெலிவரி பண்றோம் அப்படின்னா இது ரெகுலர் டிரான்சாக்ஷன். இது பில் டு ஷிப் டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் டைப் ஆகாது. அப்போ இவருக்கு குடோனுக்கு நம்ம இவரோட குடோனுக்கு நம்ம டெலிவரி பண்ணாலும் நம்ம வந்து அந்த ஷிப் டு ஜிஎஸ்டி நம்பர் அப்ளிகபிள் ஆகுமானா ஆகாதுங்க. ஏன்னா அவரோட சேம் ஜிஎஸ்டி நம்பர் தான் வரப்போகுது, அட்ரஸ் மட்டும் தான் வரப்போகுது. அப்போ அட்ரஸ் நம்ம இங்க மாத்திட்டு ஜிஎஸ்டி நம்பர் அதே ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்து நம்ம ரெகுலர் டிரான்சாக்ஷன் டைப்ல நம்ம இவி பில் எடுத்துக்கலாம். அப்போ எப்படி வந்து பில் டு ஷிப் டு நம்ம எடுக்கிறது அப்படின்னாங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ராஜ் அன்கோ அப்படிங்கிறவர் திருப்பூர்ல இருக்காரு. அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் இதுங்க. இவர் என்ன பண்றாரு, மெட்டீரியல நம்மள வந்து என்ன பண்ண சொல்றாரு, டெலிவரி பண்ண சொல்றாரு. யாருக்கு? அவருடைய கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பண்ண சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருடைய கஸ்டமர் நேம் கார்த்திக் டெய்லர் அப்படின்னா இந்த இடத்துல கார்த்திக் டெய்லர் அப்படிங்கிற இந்த ஷிப் டூல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துறோம். அப்ப என்ன ஆகுது, அவங்களுடைய அட்ரஸ் வந்து வேற அட்ரஸா இருக்கு. அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் என்ன அப்படின்னா அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் வேற ஜிஎஸ்டி நம்பர் தான் இருக்குதுங்க. அப்போ இந்த ஆப்ஷன் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய ரூல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ ஷிப் டூ வந்து பாத்தீங்கன்னா வேற இடங்க, வேற ஜிஎஸ்டி நம்பர் வரும்போது கம்பல்சரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஜிஎஸ்டி நம்பர் ரிஜிஸ்டர் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய இவி பில் போட்டிருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர் இல்லாம கூட எடுத்திருப்போம். இல்ல ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா கொடுப்போம், இல்ல கொடுக்காம விட்டுருப்போம். அப்போ என்ன ஆகும், இவி பில் ஜென்ரேட் ஆகுங்க. இனி 1 ஆகஸ்ட்ல இருந்து இது ஆகாதுங்க. கண்டிப்பா நீங்க ரிஜிஸ்டர் பர்சனை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்க ஜிஎஸ்டி நம்பர் கொடுக்கணும். ஒருவேளை அவங்க அன்ரிஜிஸ்டரா இருக்காங்கன்னா அது எப்படி நான் போடுறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு லெஜர் சேல் லெஜர் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து ரைட் எடுத்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குடன் செலக்ட் பண்ணிட்டு குவான்டிட்டி போடுறேன், ரேட் போட்டு உங்களுக்கு ஒரு இவி பில்ல நான் எடுக்கிறேன். சிஜிஎஸ்டி கோட் போட்டாச்சு, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அடிஷனல் டீடைல்ஸ்ல இவி பில் பத்தின டீடைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல்லா வருங்க. இதுல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய கன்சைனர் டீடைல் ஃப்ரம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அட்ரஸ் தான் வருங்க. இங்க டூல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் யாருக்கு டெலிவரி பண்ண போறோமோ அந்த அட்ரஸ் பின்கோடு எல்லாமே வந்திருக்கும். இதுல நீங்க டிஸ்டன்ஸ் கொடுக்காம நீங்க பிளாங்கா விட்டுலாம், லேட்டஸ்ட் ரிலீஸ்ல வந்து வேண்டியது இல்லைங்க. ஸோ பார்ட் டி வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபில் பண்ணிட்டு வெஹிக்கிள் டைப் நான் வந்து கொடுத்துக்கிறேங்க. வெஹிக்கிள் டைப் வந்து பாத்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்தது வெஹிக்கிள் டைப் ரெகுலர் கொடுத்துட்டு இந்த என்ட்ரி நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா இவி பில் ஜென்ரேட் பண்றதான்னு கேட்கும். நீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு இவி பில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க இ இன்வெஸ்டும் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் சேம் ப்ராசஸ் தாங்க. இதுல நீங்க இ இன்வெஸ்டும் பண்ணிக்கலாம். ஆனா பில் டு ஷிப் இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பரான டீடைல் கொடுக்கணுங்க. அதாவது ரிஜிஸ்டர் பர்சனா இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கணும், கம்பல்சரி ஷிப் டூல ஜிஎஸ் நம்பர் கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு உள்ள வந்து பார்ட்டி டீடைல்ஸ்ல கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க இவி பில் அண்ட் இ இன்வெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரிஜிஸ்டர் பர்சனுக்கு நான் போடுறேன். இதுவே வந்து அன்ரிஜிஸ்டர் பர்சனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் வந்து அவங்க கஸ்டமர் சொல்ற பார்ட்டி, அதாவது ராஜ் அன்கோக்கு நம்ம சேல் பண்றோம், அவர் மெட்டீரியல் டெலிவரி பண்ண சொல்ற பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர் பர்சனா இருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா சேம் அதே ப்ராசஸ் தான். நீங்க பார்ட்டி டீடைல்ஸ்ல நேம மாத்தி கொடுத்துட்டு அவங்களுடைய அட்ரஸ் என்னவோ அதை போட்டு பின்கோட் எல்லாம் போட்டு ஜிஎஸ்டி நம்பர் அப்படிங்கிற இந்த கொடுக்குற காலத்துல அன்ரிஜிஸ்டருக்கு நம்ம யூஆர்பி
இந்த இடத்துல இதுதான் முக்கியமான இடங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், யூஆர்பி அன்ரிஜிஸ்டர் பர்சன்ங்கிறது நீங்க டைப் பண்ணணுங்க. என்டர் கொடுத்துட்டு நீங்க இதை சேவ் பண்ணிக்கலாம். ஏன் இந்த இடத்துல நான் யூஆர்பின்னு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க பிளாங்கா விட்டுடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க பிளாங்கா விட்டுட்டு ஈவில் போட்டீங்கன்னா ஜென்ரேட் ஆகுங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வேலிடேட் பண்ணிட்டு எரர் காமிக்குங்க, ஈவில் நீங்க ஜென்ரேட் பண்ண முடியாதுங்க. அப்போ கம்பல்சரி நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த பில் டு ஷிப் டு டிரான்சாக்ஷன் வந்துச்சுன்னா நீங்க ஒன்னா ஜிஎஸ் நம்பர் இந்த இடத்துல பார்ட்டி டீடைல்ஸ் ஜிஎஸ் நம்பர் கொடுத்துருங்க. அப்படி இல்ல அன்ரிஜிஸ்டர் இருந்தாங்கன்னா கம்பல்சரி யூஆர்பி அப்படிங்கறத கொடுத்துட்டு நீங்க என்ட்ரியை சேவ் பண்ணி ஈவில் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ஈவிபிள் டீடைல்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சேம் அதே தானுங்க. உங்களுக்கு அட்ரஸ் டீடைல் கன்சைனி டீடைல்ஸ் 2ல வந்து மெட்டீரியல் ஆஸ் யூஷுவல் டெலிவரி ஆகக்கூடிய அட்ரஸ் அந்த டீடைலை கொடுத்து சேவ் பண்ணி நீங்க ஈவிபிள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுடைய லேட்டஸ்ட் ரிலீஸ் அப்படிங்கிறது டேலி பிரைம் 7.1ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து இப்போ வந்து 7.1 இல்ல பழைய வெர்ஷன்ல எடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப என்னால ஈபிள் எடுக்க முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப ஈபிள் நீங்க தாராளமா எடுக்கலாங்க. எந்த டிரான்சாக்ஷன் எடுக்கலாம்னா ரெகுலர் டிரான்சாக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம். அதாவது பில் டு ஷிப் டு சேமா இருக்குது, அவங்க ரெகுலர் டிரான்சாக்ஷன் வர்றாங்கன்னா எடுத்துக்கலாம். ஒருவேளை பில் டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷிப் டு வேற வேற அட்ரஸ், அதாவது இதுல சொல்லியிருக்கக்கூடிய நம்ம டேர்ம்ஸ்ல வர்ற உங்களுக்கு இந்த ரூல்ஸ்ல சொல்லியிருக்கக்கூடிய பில் டு ஷிப் டு வருது, ஷிப் டு ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகுதுன்னா பழைய வெர்ஷன்ல நீங்க என்ன பண்ண முடியாது, ஈவிபிள் எடுக்க முடியாதுங்க. அதுக்கு நீங்க கம்பல்சரி டேலி பிரைம் 7.1 அப்டேட் பண்ணியே ஆகணுங்க. அப்போ நீங்க டேலி பிரைம் வந்து பழைய வெர்ஷன் தான் வச்சிருக்கேன், அப்டேட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், உடனே விவி இன்ஃபோடெக் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த புது ரூல்ஸ்ல வந்திருக்கக்கூடிய ஈவிபிள்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுங்கிறத பத்தின கிளாரிட்டியும் வந்து உங்களுக்கு லைவ்ல கூட நான் சொல்லி கொடுக்குறோங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க அப்டேட் பண்ணணும். இதை வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா பழைய வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணி டேலி பிரைம் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணி ஈவிபிள் எடுக்க முடியாதுங்க. இதை வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு டிஎஸ்எஸ் அப்டேட் பண்ணாம இருந்தீங்கனாலும் நீங்க டிஎஸ்எஸ் அப்டேட் பண்ணி தான் நீங்க புது வெர்ஷனும் அப்படி நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஎஸ்எஸ் ரினிவல் பண்ணிட்டு புது வெர்ஷனை அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய இந்த சேஞ்சஸ்க்கு வந்து தயாராகிங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து டேலி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா வீடியோவை கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த அத்தனை வீடியோவும் பாருங்க, டேலியை இன்னும் ஆழமா கத்துக்கோங்க. தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.